சகதீஸ்ல பெரிய ஆக்கிங்க. ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மை ஹபி பனிஷ்ட் ஆன் மீயோட செகண்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். ஐ எம் வெரி சாரிடா, ரொம்ப டிலே பண்ணிட்டேன்ல. இங்கே வந்து சவுண்டாக இருக்குது, ரொம்ப நாய்ஸாக இருக்குது. சரி பகலில் தான் இப்படி இருக்குது, நைட்டு போடலான்னு பார்த்தா மொட்டை மாடியில் போனால் கொசு கடிக்குது. அதையும் மீறி போடலான்னு பார்த்தா நாய் கொலைக்குது. இவ்வளோ பிரச்சனை எனக்கு. ஆனால் கன்ஃபார்மாக நான் என்னோடய வீட்டுக்கு போயிட்டோன்னே உங்களுக்கு ரெகுலராக போடுவேன். வெக்கேஷனுக்கு வெளில வந்திருக்கேன், அதான் இந்த தொல்லைலாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், நம்ம சேனலில் ஒரு 2 வீடியோ கிட்டே டெலீட் ஆகிடுச்சு. என்னென்னா வந்து ஜிமினோட ஷாட், அதுக்கப்புறமேட்டு மை கசின் அப்துல் டான்வியோட 7th பார்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நான் தான் பண்ணேன். அது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டதுனால காப்பிரைட் அடிச்சிட்டாங்க. ஸோ அதாங்க, நான் வந்து அதை டெலீட் பண்ணிட்டேன். பட் வந்து நான் அதை மறுபடியும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் மை கசின் அப்துல் டாமியோட இந்த எஃப்எஃப்லோட பார்ட்டில். ஆனால் ஜெமினோடது பண்ணல. கூடிய சீக்கிரத்தில் அதுவுமே வந்து பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ நம்ம ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். எல்லேருந்து முடிச்சோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது வேண்டாம், ஜங்குக்கு அந்த பவுலையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜங்குக்கு வந்து அந்த பவுலில் ஒரு ஸ்பூன் போட்டிருப்பானா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வாய்க்கிட்ட வைக்கிறான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே புரியல. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னது இது, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறான். சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல்டு வாய்ஸில் சொல்கிறான். அதுக்கு வான், இல்லை மாமா எனக்கு எதுவும் வேண்டாம், இதுக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவன் இன்னும் பார்த்து முறைக்கிறான். என்ன சாக்லேட்டை பற்றிக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல், சாப்பிட்லன்னா எப்படி உங்களை மறுபடியும் அடிச்சிடுவானோன்னு சொல்லிட்டு நீங்களும் மேலே இருக்க பயத்துலேயே சாப்பிட்டுடுறீங்க. அது 5 ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருப்பீங்க. அப்புறமேட்டு போதுங்கிற மாதிரி அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே முறைக்கிறான். இல்லை மாமா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஓட்டி விடும்போது சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக் வந்து அப்படியே உங்கள் லிப்ஸில் அதை திணிச்சு விட்டுடுறான். அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் திணிச்சு விட்டதை என்ன இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் துவைக்கலான்னு போவீங்க அந்த சாக்லேட்டை. அதுக்குள்ளே ஜங்குக் வந்து உங்கள் நெக்கை பிடிச்சி அப்படியே அவங்க கிட்ட இழுத்து அப்படி ஒரு டீப்பாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, மூச்சு திணறுது. விடுங்க விடுங்கன்ட்டு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு அவன் ஷோல்டரே டேப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் விட்டுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஜங்குக் உங்களை அப் டு பாட்டம் பார்க்குறான். ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு, என்னன்னே புரியல அது. ஸோ வந்து ஜங்குக்கும் அப்படியே ஸ்பிப் பண்ணிட்டு அந்த ப்ளவுவில் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வெளில வந்துடுறான். அந்த சாக்லேட்டோட பவர் வந்து அது வேலை செய்கிற பவர் வந்து ஒரு 2 hours தான். அதுக்கு மேலே அது வந்து போயிடும். அந்த ஹைப்லாம் போயிடும். ஸோ வந்து இவனும் வந்து ரூமெல்லாம் பூட்டிட்டு போயிடுறான் வெளில. ஸோ வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ பண்ண வந்தான் இப்படி போகிறான் அப்படிங்கிற மாதிரி மூச்சு வாங்குது உங்களுக்கு. 1 செகண்ட் எதுவுமே புரியல. அப்படியே ஒரு 10 minutes பாஸ் ஆகிடுங்க. அப்படி ஹைப்பாக இருக்குது உங்களுக்கு, ரொம்பவே இருக்குது. ரூமே ஒரு 10 தடவை கிட்ட சுற்றி வந்திருப்பீங்க. ரூம் திறங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. பட் நோ யூஸ், உங்களால் நடக்க வர முடியல போன தடவை வச்சு செஞ்சதில். ஸோ வந்து நீங்களும் அப்படி ரூம்லாம் சுற்றிட்டுருக்கீங்க. ஐயோ என்னடா இது, என்னது கொடுத்தா நமக்கு, என்ன ஒரு மாதிரி இருக்குது, போய் குளிச்சுட்டு வந்துட்டு தூங்கிடலாமா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத் பண்ணுறதுக்காக வாஷ்ரூமுக்கு போகிறீங்கங்க. குளிச்சுட்டுலாம் வந்துட்டீங்க. மிரர் முன்னாடி தான் நிற்கிறீங்க. உங்களால் முடியல, நிற்கவே முடியல, ஒரு மாதிரி இருக்குது. இப்படி ஒரு 2 hours இப்போ பெட்டில் தான் இருக்கீங்க. 2 hours எப்படி பாஸ் ஆச்சுன்னே தெரியல. 2 years மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து இப்போ அந்த ஹைப்லாம் போயிடுச்சு. செம்ம டயர்டாக இருக்கீங்க. படுத்து அப்படி தூக்கம் வருது. அவ்வளோ டயர்டாக இருக்கீங்க. உங்களால் முடியல, எந்திரிக்கவே முடியல. சோலி லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜங்குக்கு அது 2 hours போயிடும். அந்த ஹைப்லாம் தெரியும். ஸோ இப்போ டைமை கரெக்டாக பார்த்தவன் வெளில தான் இருப்பானா, வந்து இன்னொரு ரூமில் தான் இருந்திருப்பானா. ஸோ வந்து அவன் இப்போ தான் குளிச்சுட்டு வரான். டைமாக 2 hours கிட்ட முடிஞ்சிடுது.
ஸோ வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த கிச்சன் சைடு தான் போகிறான். அந்த பவுலை எடுத்துகிட்டு இப்போ அவன் மொத்தத்தையும் குடிச்சிடுறான், சாப்பிட்டுலாம் இல்லை. ஸோ குடிச்சிட்டு அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே அவங்களோட தம் ஃபிங்கரால் அந்த லிப்ஸ் அப்படியே வருடிட்டு இப்போ அப்படியே உங்கள் ரூமை தான் பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. செத்தடி மாலினி, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நான் பார்க்க வேண்டியது ஊரையவா காட்டுறேன், நீ இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி பழைய பாக்கையெல்லாம் மனசில் வச்சுட்டு இப்போ அப்படியே நடந்து வரான். ஸோ வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான், உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து ஏதோ மாதிரிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து சீலிங்கை பார்த்தா மாதிரி சங்கோக்கு உங்களே தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ வந்து அவங்களால பேசவே முடியல. ஸோ அப்படியே திரும்பி ஜங்குக்கு சோலி லெஃப்ட் இந்த மாதிரி பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களை அப் டு பாட்டம் பார்க்குறான். என்னடி இப்படி படுத்துட்ருக்க அப்படின்னு கேட்கும். எனக்கு தூக்கம் வருது, ஏதோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் அப்படியே போத்திக்கலான்ட்டு போகிறீங்க. அந்த பெட்ஷீட் எங்கே போச்சுன்னே தெரியலங்க. அப்படியே தூக்கி எங்கேயோ வீசிடுறான். ஸோ அப்படியே அவங்க மேலே தான் ஓவரான். நீங்கள் சாரி தான் வேர் பண்ணியிருப்பீங்களா, அதை வந்து அவக்கெல்லாம் இல்லைங்க, அப்படியே பிச்சிடுறான். பிச்சுட்டு அந்த சாரி எப்படி ரிமூவ் பண்ணானே தெரியல, ஊரை வீட்டு எங்கேயோ தூக்கி போட்டுடுறான். நீங்களும் அவனையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, உங்கள் மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, விட்டுருங்க, ஏன்னா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இறங்குங்க அப்படின்ட்டு அவங்க மேலே தான் இருப்பார். அவன் ஷோல்டரை டேப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஜங்குக்கு எதுவுமே காதுலேயே வாங்கிக்கல. ஸோ நீங்கள் ஷோல்டரை டேப் பண்ணிட்டு இருப்பீங்களா, உங்கள் கையை பிடிச்சி இந்த சைடும் அந்த சைடும் வச்சுட்டு அப்படியே இப்போ ஒரு டீப்பாக எஸ் பண்ணுறோம். மேலே ஓவராகி என்னால் முடியல, ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஸ் வந்து அப்படியே கீழே போகுது. அண்ட் வந்து அப்படி எல்லா ட்ரெஸ்ஸுமே ரிமூவ் ஆகுது. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் நீட்டாக இருக்கீங்க. இப்போது நல்லா அவங்கள வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான் கையாலேயே. ஸோ வந்து அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறான். ஸோ வந்துட்டு அவனுக்கு செம்ம ஹைப்பாக இருக்குது. நார்மலாகவே அவன் வந்து ரொம்ப இதுக்கு பண்ணுவான். இப்போ வேறு இந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் சாப்பிட்ருக்கானா இன்னும் அந்த இதுவாயிரும். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, இன்னும் நீங்கள் டயர்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு பாடாக படுத்துகிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்போ அப்படியே உள்ளே ஹெல்ப் பண்ணிடுறான். அவளுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் விடுங்கன்னு சொல்லி அப்படி கத்திட்டு இருக்கீங்க. பட் நோ யூஸ். இப்படி ஒரு 2.5 hours கிட்ட பாஸ் ஆகுது. இப்போது நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து ஜங்குக்கு வந்து இன்னுமே அந்த ஹைப்பு வந்து குறையவே இல்லை, அவனுக்கு இன்னும் ஏறிட்டு தான் இருக்குது. அது உங்களை பார்க்க பார்க்க வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு டைமும் உங்கள் கூட இருக்கணும், ஸ்டே பண்ணணும், அந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்குது. ஸோ வந்து ஒரு 1/2 கிட்ட விட்டுருப்பானா, நீங்கள் மூச்சு வாக்க ஒரு ஹாஃப் வயசு வந்து ஜங்குக்கே பார்த்துட்டு அப்படியே படுத்துட்ருப்பீங்களா திரும்புகிற மாதிரி. ஸோ வந்து மறுபடியும் உங்கள் மேலே ஓவராகிறான். ஸோ அவங்க போதுங்க, விடுங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு வலிக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறீங்க. உங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு மாதிரி ஆஃப் ஃபேஸில் ஒரு மாதிரி போதையான மாதிரி இருப்பீங்களா. ஸோ அவனை இப்படி கட்டி பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நீங்கள் தூங்கினோடனே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்படிலாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சிரிப்பு வருது. ஸோ எல்லாம் ஹைட் பண்ணிட்டு சரி நைட்டு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட உங்களை மன்னிச்சிருக்கலாம்னு தோணலை அவனுக்கு, நைட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டான். ஸோ வந்து அப்படியே வந்து டைம் பாஸ் ஆகுது. நீங்களும் ஜங்குக்கும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு சண்டே டைம் தானே. ஸோ வந்து எழுந்துடுறீங்க நீங்கள். இப்போ வந்து டைமை பார்க்குறீங்க, மணி வந்து ஒரு ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி இருக்கும். சன்லாம் வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. அவ்வளோ பெயினாக இருக்குது, என்ன தான் ஆச்சு நமக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்து எந்திரிச்சு அப்படியே போயிட்டு போய் கிளாத்லாம் வேர் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்படியே வரீங்க. அவ்வளோ பெயினாக இருக்குது. அந்த சைடு கிச்சனுக்காக போய் பார்க்குறீங்க, நிறைய சாக்லேட்ஸாக இருக்குது, ஐ மீன் சாக்லேட் கவர்ஸாக இருக்குது.
என்ன இவ்வளோ சாக்லேட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு புரியல. பின்னாடி இருக்க வந்து என்னென்ன என்ன மாதிரி சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்க்கும்போது தாங்க தெரியுது. அது உங்களுக்கு முழுசாக புரியல. ஸோ அதனால ஃபோனில் எடுத்து என்ன இதுன்னு பார்க்குறீங்க. அப்போ தான் புரியுது உங்களை என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்ட்டு. இது சிரிக்கிறதா அழுகிறதா என்னன்னே உங்களுக்கு புரியல. அப்படி இருக்கு உங்களுக்கு. சம்டைம் அவ்வளோ கோவம் வருது. இதுக்கெல்லாம் உனக்கு அப்படி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டோம்ல, அப்போ வச்சு செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி விட்டுடுறீங்க. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. அந்த டே எப்படி போச்சுன்னே தெரியாமல் போயிடுது. ஜங்குக் நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருந்திருப்பான். எந்திரிச்சிருக்கவே மாட்டான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பாஸ் ஆகுது. ஸோ நீங்கள் தாங்க இப்போது க்ளாசரிக்கு போகலான்னு சொல்லிட்டு கீழே போவீங்க. அங்கே நிறைய காய்கறிலாம் விற்றுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பீங்க. ஸோ சுற்றிலும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த காய்கறி விற்கிறவங்கலாம் வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தள்ளுவண்டியில் வந்திருக்காங்க. நீங்களும் இப்போ ஒரு சாரி தான் கட்டிருப்பீங்க லைட் பிங்க் கலரில். ஸோ அதோட தான் போய் எல்லாத்தையும் என்னென்ன தேவையானதெலாம் வாங்கலான்ட்டு இருப்பீங்க. ஸோ ஜங்குக் அப்போ தான் தூங்கி எழுந்துட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போது ஒரு கட் பண்ணி பிளாக் கலரில் ஒன்று இருக்கும். ஸோ அதை மட்டும்தான் போட்டு இப்போ பால்கனி வழியாக பார்க்குறான். நீங்கள் தாங்க அங்கே வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை ஒரு பிரைட் ஸ்மைலோட பார்க்குறான்ப்பா. என்னம்மா இருக்கா அந்த மாதிரி. அப்படியே அவன் கண்ணு அப்படியே அவன் ஆப்போசிட்டில் போதும், என்னோட ஆப்போசிட்டில். ஸோ அங்கே ஒரு பையன் தாங்க. உங்களோட பக்கத்து காலனியில் இருக்க ஒரு பையன் அந்த ஏரியாவில் இருக்க, ஓகேவா? உங்களே தான் ஸ்டாச்சு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவன் எங்கே பார்க்குறான்ட்டு ஜங்குக் நோட்டீஸ் பண்ணும்போது தான் தெரியுது. அவன் உங்களோட ஹிப்பை தான் பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருப்பான், அந்த ஹிப் தெரியவே கூடாது, பின் போடுன்ட்டு. பட் இந்த டைம் நீங்கள் மறந்துட்டு இருந்திருப்பீங்க. அது அப்படியே விசிபிளாக தெரியுது. ஸோ நீங்கள் காய்கறி வாங்குறதுல செலக்ட் பண்ணுறதுலலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கொண்டுமே புரியல. ஸோ அந்த பையன் உங்ககிட்ட கேட்குறான், இது ஓகேவா, இது நல்லா இருக்குமா இந்த கத்திரிக்காய் அந்த மாதிரி கேட்கும். இல்லை அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இதை எடுத்துக்கோ, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறீங்க. அந்த பையனுக்கு. ஸோ அவனும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். உங்கள் இடுப்பை தான் பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக் அவ்வளோதாங்க கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே ஒரு பிளாக் கலரில் ஷர்ட் இருக்கும். அதை அப்படியே மேலே போட்டு எப்படி சொல்கிறது, மேலே போட்டு எந்த ஒரு பட்டன்ஸுமே போடாமல் அப்படியே இப்போ கீழே தான் இறங்கி வரான். ஸோ நீங்கள் அவனை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அவன் கிட்ட வரவும் தான் யாராவது இவன் எதுக்கு இப்படி வரான் அந்த மாதிரிட்டு நீங்கள் அவனே தான் பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கு அவன் வர்றதை பார்த்தாலே. ஸோ ஒன்றுமே புரியாமல் நீங்கள் அவனை பார்க்கவும் அவன்கிட்ட மேலே போ அப்படின்னு சொல்கிறான். இல்லைங்க காய்கறி வாங்கிட்டு இருக்கேன், மேலே போ அப்படின்னு சொல்லும். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க மேலே. ஸோ இப்போ அப்படியே அவன் கண்ணு ரொட்டேட் ஆகி அந்த பையன்கிட்ட தான் போகுது. அவன் இது வரைக்குமே ஜங்குக் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இப்போ தான் இவன் நம்மளை முறைக்கிறானே அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல வேறையும் வாங்கிட்டேன் என்னங்க அப்படின்ட்டு பில்லாம் கொடுத்துட்டு. ஸோ இப்போ அவன் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஏறி போகிறான். அவன் இருக்க இடத்துக்கு. ஸோ இப்போ அவன் போயிட்டுருக்கும் போது ஜங்குக் அவனை எதுவுமே பண்ணல. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறுவாங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போது அவன் போயிட்டு இருக்கும் போது எப்படி சொல்கிறது, ஸ்டெப்ஸ் ஏறலான்னு போகும்போது அவன் காலரை யாரோ பின்னாடிலேருந்து பிடிக்கிறாங்க. இவனு ஒரு மாதிரி பீதியை கிளப்புற மாதிரி திரும்பி பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். ஏன் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு கொன்னே புறம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த வாலில் பின் பண்ணி உன்னோட ஒரு வாயிலேயே ஒரு பஞ்சை வைக்கிறான். அவனோட பல்லே கீழே விழுந்துடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பார்ப்பேன் ஒன்று அப்படின்ட்டு அந்த கண்ணையே பிடுங்கி போடுற மாதிரி போட்டு அந்த கண்ணுக்கிட்டே அவ்வளோ அடிக்கிறான். பாப்பியாடா பாப்பியாடா, இனிமேல் என் எவ்வளோனாச்சும் பார்த்தீங்க செத்தடா அவனை அப்படின்ட்டு அவனோட மெயின் பாயிண்ட்லேயே அடிச்சுட்டு போயிடுறான் ஜக்கே. ஸோ அவனும் சரி நான் விட்டுறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி வழியிலேயே துடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ இப்போ ஜேகேவும் அப்படியே நக்கலாக பிக் பண்ணிட்டு அவனை எட்டியோ ஒரு உதச்சிட்டு அவன் மட்டும் வந்துடுறான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. நீங்கள் அப்போ தான் கிச்சன் சைடுக்கு என்ன இது எதுக்கு திருட்டு போக சொன்னார், சரியான சைக்கோடா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் உங்களுக்கு முறைச்சிட்டு நிற்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்காச்சு
நான் வாங்கிட்டு தானே இருந்தேன். என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஸோ வந்து இப்போ உங்க கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கோவமா வருது. இவன எதுவுமே என்னால பண்ண முடியல. மூஞ்சிய பாரு, நல்லா பால் கொழுக்கட்டை மாரி இருக்கு. இது அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த மாதிரின்ட்டு நீங்க உள்ளேயே திட்டிட்டு இருக்கீங்க. பட் வெளில மட்டும் ஃபேஸ் அப்படியே பாவமா வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து ஜேகே வந்து அந்த ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படியே லாங்காக ப்ரெஸ் பண்ணுறான். அப்படியே கிள்ளி விட்டுறான். வலிக்குதுங்க, விட்டுங்க அப்படின்ட்டு நீங்களும் வந்து அப்படியே வந்து டெரராக சொல்கிறீங்க. ஒரு மாதிரி ரகடா, பட் அது ரகடாலாம் இல்லை, க்யூட்டாக இருக்குது ஜக்கிக்கு. ஸோ வந்து ஜெகே விடுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்லவும், ஏய் என்னடி ரொம்ப துள்ளுற, அவனுக்கு எத்தனை தடவை சொல்கிறது, சாரி கட்டினா பின்னே போடணும், ஒழுங்காக போடணும், ஹிப் தெரியக்கூடாதுன்ட்டு எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்ட்டு ஹிப்பை பிடிச்சி நல்லா கிள்றான். உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. சிக்கி விட்டுங்க ப்ளீஸ். மாமா என்ன போன மாட்டேன், தெரியாமல் ஓட்ட மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லும். திப்பறி மறப்ப, திப்பி மறக்க முடியும், மற்றதெல்லாம் மறக்குறியா, இதை மட்டும் ஏன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். இன்னும் போடுற வலிக்கு விடுங்க, நான் ஃபோன் விழுந்துடுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செகண்ட் உங்கள் கண்ணில் தண்ணியே வந்துடுது. சரி ஜேகேவும் அதை பார்த்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு இப்போ அவங்க ஐமீட் உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறான், பாரு மவன், நான் மட்டும் தாண்டி பார்க்கணும் பொண்டாட்டி, இதெல்லாம் தப்பு சரியா, எப்படி பார்க்குறானுங்க தெரியுமா, லட்டு மாதிரி இருக்க, என்னடா செஞ்சு வச்ச சிலையாட்டம் இருக்க, என் பொண்டாட்டி நான் மட்டும்தான் பார்க்கணும், ஓகே வாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோபமாக வருது. இதை இப்படி சொல்லியிருந்தா கூட நான் கேட்டிருப்பேனே. அந்த மாதிரி வந்து நீங்கள் எதுக்கு மாமா கேள்னீங்க, இப்படி சொன்னால் கேட்டிருந்துருப்பேன்ல, எதுக்கு என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே கேட்கவும், இப்படி பண்ணாதாண்டி ஒன்று உரைக்கும், இப்படி பண்ணாதான் இன்னொரு டைம் அந்த ஹிப் வந்து தெரியும் போது ஐயோ என் புருஷன் ஜெயிக்க பார்த்தா கொன்றுவானே நம்மளை, இன்னொரு டைம் வந்து நம்ம இப்படி போடாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு தோணும். அதான் நீ மாமா பண்ண, அதெல்லாம் இதை கண்டுக்கூடாது, உன் புருஷன் தானே, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்கள் நெக்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, நீ என் பொண்ணாட்டி சமைக்க போகிற, நீ சமைக்காத நான் சமைச்சு தரேன், இல்லைங்க நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நானே சமைச்சிக்கிறேன்டி பொண்டாட்டி, நீ போய் ரெஸ்ட் எடு, மறுபடியும் ஒர்க் அவுட்லாம் போனணும் நீ போ அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு பயமாக இருக்குது. என்ன சொன்னீங்க, என்ன பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் கேட்கவும், உன்னை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேஷுவலாக போகிறான். இப்படியே பண்ணிகிட்ருக்காதீங்க, எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லும். இப்போது ஜெகி பின்னாடி திரும்பி, கோவம் வருதா, வரட்டும், எவ்வளோ வரணுமோ வரட்டும், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை படி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு இருக்கான். உங்களுக்கு 1 செகண்ட் என்ன பேசுறதுன்னே தெரியல, அவ்வளோ கோவம் வருது. பாருங்க ஜிக்கி, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பன்னு பார்த்து டக்குன்ட்டு அவன் ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அவன் என்னடா இதுன்ட்டு எடுத்து பார்க்குறான். உங்களை அப்படியே பார்த்துட்டே வந்து ஃபோனை தான் பார்க்குறான். ஸோ வந்து அதில் ஏதோ ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க. ஐ மீன்ட்டு வந்து அவனுக்கு ஒரு பர்சனலாக ஒரு நம்பர்லேருந்து ஒரு வீடியோ வருது. அது என்ன வீடியோனா, என்ன மாதிரி வீடியோனா, ஒயின் வந்து லாஸ்ட் டைம் கிளப்புக்கு போயிருப்பாள்ல ஜெக்குக்கு தெரியாமல். ஸோ அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை தான் இப்போ வீடியோவாக எடுத்துட்டு இப்போ அமைச்சிருப்பான். அந்த வீடியோவில் என்ன இருக்கும்னா, இப்போது ஒயின் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா, செம்ம போதையில் இருக்கா, அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பக்கத்தில் மினியுமே அதுதான் கொஞ்சம் போதையில் இருந்துட்டு ஒயின் அவளும் கண்டுக்கல. ஸோ இப்போ அவளும் நல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ ஒயினுக்கு பின்னால் வந்து யாரோ ஹக் பண்ணுறாங்க ஒயினை. ஸோ அவள் வந்து சரக்கு தானே அடிச்சிருக்கா, அவளுக்கு எதுவுமே தெரியல ஆக்சுவலாக. ஸோ இப்போ அவள் ஹிப்பை பிடிச்சி நல்லாவே ப்ரெஸ் பண்ணுறான். ஒயினுக்கு ஒன்றும் புரியல, அவள் தள்ளி விடலான்னு தான் பார்க்குறா. பட் இழுத்து வச்சு அவளை கிஸ் பண்ணுற மாதிரியே போகிறா. அதுக்குள்ளே ஒயின் தள்ளி விட்டுடுறா. ஆனால் அவளுக்கு எந்த ஒரு சுயநலமுமே இல்லை. ஸோ வந்து அவனும் வந்து சிரிக்க வைக்கிறான் ஒயினை. அவளுக்கு வந்து என்ன போதில் தானே இருக்கா, எதுவுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு வீடியோ இதை பார்த்த அடுத்த செகண்டே ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்படி ஒரு ஃபயர் ஐஸில் இப்போ ஒயினை தான் பார்க்குறான். ஸோ அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்லிட்டோம் நம்ம, எப்போ எது சொன்னாலும் இப்படி முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும்
ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் தான் வந்து ஒரு பயத்துலேயே என்ன என்ன பார்த்து முறைக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் என்ன அடிச்சுட்டே இருக்கீங்க, எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் இல்லை, இப்படியே முறைச்சிட்டே இருக்காதீங்க, எனக்கு உங்களை பார்த்தாலே இப்போல்லாம் பிடிக்கவே இல்லை, இன்னொரு டைம் என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்காதீங்க, எனக்கு காரு வெறுப்பாக இருக்குது, மீறி பெர்மிஷன் இல்லாமல் என்ன தொட்டிங்கன்னா நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல தைரியம், அப்படியே பதறிக்கிட்டே பயத்துலேயே வந்து சொல்லிடுறீங்க. ஸோ ஜேகேக்கு ஏற்கனவே அவன் கடுப்பில் இருப்பானா, நீங்கள் வர இப்படி சொல்லிட்டீங்களா, அவ்வளோதாங்க, சும்மாவே ஆடுவான், சலங்கையே கட்டி விட்டீங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து அப்படியே உங்கள் நெக்கை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். இதுக்கிட்டே அதுக்கு போனேன், என்ன முயத்துக்கிட்டே அங்கே போனேன், என்னத்தை காட்டணும் அங்கே போனேன் அப்படின்ட்டு சொல்லவும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு போனேன். நான் கிளப்புக்கு போகணுன்னு ரொம்ப நாளும் வலிக்கிறதுக்கு கிளப்புக்கு போகணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அங்கே போகணுன்னு ஆசை இருந்துச்சு மாமா, அதுக்கு நான் போனேன், இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஷோல்டரை பிடிச்சி டேப் பண்ணுறீங்க. இப்போ செக்கரில் அது காதலே வாங்கிக்கல, நான் மட்டும் பார்க்கணும்னு நினச்சதை உரிக்க போட்டு காமிச்சிருக்கேன். பார்த்தா அதில் இந்த பாடனை வேறு வச்சுருக்கான் வீடியோவை எடுத்து எவ்வளோ தெரியல சுத்தாண்டி எங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து கத்திட்டு இருக்கான். ஐ மீன் அந்த உங்கள் நெக்கை பிடிச்சிட்டு அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன் செகண்ட் ஒன்றுமே புரியல, கூலிங்க தானே பார்க்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு இப்போ அந்த அவன் கையில் இருக்கிறது தான் பிடிக்கி பார்க்குறீங்க. ஸோ வந்து அதில் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது, எவன் வரும் வந்து தொற்றுக்கானே அந்த மாதிரிலாம் தோணுது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் செகண்ட் அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு உங்கள் கண்ணில் அப்படி தண்ணி வந்துகிட்டே இருக்குது, தப்பு பண்ணிட்டோமோ அந்த மாதிரிலாம் தோணுது. ஸோ வந்து அப்படியே ஜெயிக்க பார்க்குறீங்க. பார்த்தியாடி எத்தனை பேர் உங்களை பார்த்துட்ருக்கானுங்க, ஒருத்தவனை தொட்டுறான், நீ இழிச்சிட்டுருக்க, இதுக்கு அவன் நாங்கள் போனேன், இதுக்கு பேர் யாரடி, இங்கே பாரு, வேறு எவனாச்சும் இருந்தான்னு வச்சுக்கோயேன் என்ன பண்ணியிருப்பான்னு தெரியாது, எனக்கு இருக்க கொலை வரைக்கும் உனக்கு கொன்னுலான்னு தோணுதுடி, என்னடி பண்ணி வச்சுருக்க அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்லாப் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. பாருங்க எனக்கு எனக்கு அங்கே போகணுன்னு ஆசை தான், இப்போல்லாம் எனக்கும் தெரியாது, அதுக்கு கொள்ளை இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், அது ஜூஸ் நினச்சி குடிச்சிட்டேன், அது எனக்கு தெரியாது, நான் வந்து தப்பு தான் பண்ணிட்டேன், எங்கள் அம்மா வீட்டுக்கே அனுப்புங்க, எனக்கு டைவோர்ஸ் கொடுத்துருங்க, நான் போயிடுறேன், சாரி நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நீங்களும் வந்து அப்பாவைத்தனமாக பேசுகிறீங்க அவ்வளோ கண்ணில் டியர்ஸோட. ஸோ ஜேகேக்கு இன்னும் கோவமாக தான் வருது, இதுக்கப்புறமேட்டு பண்ண மாட்டோம், சாரி ஜேகே வந்து ஏதாச்சும் வந்து சொல்லியிருக்கலாம், நீங்கள் இப்படி அவனை விட்டு பிரிஞ்சு போகிறதே பேசிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கு கோவமாக வருது, என்னை விட்டு போகிறது அப்படி என்னடி இருக்கும் உனக்கு மயிறு அப்படின்ட்டு அவங்க நெக்க பிடிச்சி அப்படியே மேலே இழுத்துட்டு இப்படியே அவங்க ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். சிக்கி வேணாம் சிக்கி விட்டு சிக்கி இது பண்ணாதீங்க மாமா ப்ளீஸ், எங்களுக்கு அவன் என்ன தான் பண்ண, நான் வந்து எங்கேயோ தான் இருந்தேன், என் கல்யாணம் பண்ணிவிட்டு எதுக்கு இப்படி இது போட்டு பாடாக படுத்துறீங்க இடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான், கட்டிலில் போட்டு அப்படியே ரூமை சாத்திட்டு போயிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, அப்போ எதுக்கு இப்படி வந்தோம், எதுக்கு அப்படி போனோம், அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜேகேக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படி கொள்ள வெறியாகுது. ஸோ வந்து அது அன்னோன் நம்பர் தான், எந்த நம்பர்னு தெரியல, அதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு யார் நம்பர்னு கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லவும் ஸோ ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து அவனுக்கு அந்த டீட்டெயில்ஸும் கிடச்சிடுது. அது வேறு யாரும் இல்லை, இவங்களோட ஆஃபீஸ்லேயும் ஒருத்தர் இருப்பான், ஐ மீன் வந்து எனிமி மாதிரி எல்லாத்துக்கும் போகிறாம பிடிச்சிட்டு ஜேகேக்கு வந்து ஜேகேக்கு நல்லதே நடக்கக்கூடாது அந்த மாதிரி சில எச்ச நாய்களாக இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு நாய் தான் போல் இந்த வேலையை வந்து பார்த்து வச்சுருக்கு வீடியோ எடுத்து. ஸோ இப்போது நீங்கள் அதை வர வந்து எப்படி சொல்கிறது, ஜேகே வேறு அதை பார்த்துட்டானா இது யாருன்னு தெரிஞ்சிச்சு. இப்போது அவன் வீட்டுக்கு தான் போகிறான், அவன் பேர் வந்து கிம்மன் தான், ஓகேவா. ஸோ இப்போ வந்து அவனோட வீட்டுக்கு தான் போயிட்டான், காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கான், கதவை எட்டி விடுறான், டே கிம் பொற முக்கிய எச்சப்பாடு வெளிலவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு இன்னும் 2-3 பேர்கிட்ட வந்துடுறாங்க, வேறு யாரும் இல்லை, நிக், அலெக்ஸ், அப்புறம் காய், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ வந்துட்டு
போட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவனும் வந்து அப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருப்பான் போல். ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து கதவு திறக்கிறான். கதவை திறந்து அடுத்த செகண்டே அவன் நெஞ்சிலே எட்டி ஒரு ஹிட் பண்ணுறான். அது வேறு யாரும் கிடையாது, ஜேகே தான். ஸோ அவனுக்கு ஹிட் பண்ண அவன் தூக்கத்தில் வேறு இருந்திருப்பானா, எங்கே போய் விழுந்தானே தெரியாது. ஸோ வந்து இப்போது ஜேகே தான் அப்படியே வந்து ஒரு ஃப்யூரியஸ் ஸ்டெப்பில் அப்படியே ஒரு டெரராக வந்துட்டு இருக்கான். ஜேகே பார்க்கவே எனக்கு கொஞ்சம் செகண்ட் பயமாகுது. ஏன்னா இப்படி வரானேன்னு சொல்லிட்டு, நான் ஜேகே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்கிறான். ஒரு ஸ்லாப்பு தாங்க. அவனுக்கு வந்து பிளட்டே வந்துடுது. அப்படி ஒரு நிக் வந்து பஞ்ச் பண்ணியிருப்பான். ஸோ வந்து இப்போ வந்து ஜேகே தான் அவன்கிட்ட வந்துட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டே இப்படி விளாட்டிருப்பேனே, ஸ்டார்டிங்கில் இன்டர்ன்ஷிப் கொடுங்க அதுக்கு கொடுங்கன்ட்டு வந்து பிச்சை தண்டனின்ட்டு சி போட அப்படி காப்புண்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட அம்மிட்ட வந்து மிடில் ஃபிங்கரை அப்படியே வந்து உடச்சி விடுறான். இந்த கை தானே வீடியோ தமிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை அப்படியே முறுக்கி விடுறான். அவனுக்கு கொஞ்சம் செகண்ட் முடியல. ஸோ வந்து கிம்மும் ஜி நான் தான் பண்ணேன், ஒத்துக்கிறேன் தான், பித்துக்குன்னு புட்டு அடிச்சுட்டு விட்டு தொலைச்சா பொறம்புக்கு அப்படின்னு சொல்லவும் அவ்வளோதாங்க. இன்னும் கோவம் வருது. நீ இவ்வளோ பேசுகிறாள் போயிடுச்சு அவனுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வச்சு மொத்துறான். ரொம்ப அடிக்கிறான். அவன் பிளட்லேருந்து வாயிலேருந்து அப்படி ரத்தம் வருது. ஸோ வந்து அப்படியே வந்து கையை காட்டுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இவன் ஃபோனை தான் எடுத்துகிட்டு ஸோ அந்த ஃபோனை வந்து பார்க்குறான். ஸோ அதாவது ஐஃபோனா, இந்த ஃபோனை வந்து அவன் வாங்கினதில் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பான். அந்த மாதிரி ஜேகே கிட்ட நிறையவே இருக்கும். ஸோ வந்து அந்த கிம் கிட்ட வந்து அந்த ஃபோனை காமிச்சிட்டு பாஸ்வேர்ட் சொல்கிறா அப்படின்னு சொல்லவும் கிம் வந்து வழி தாங்க முடியாமல் தான் பாஸ்வேர்ட் அந்த மாதிரி சொல்லிடுறான். ஸோ இப்போது ஜேகேவும் அதை போட்டு அது அன்லாக் ஆகிடுது. அதில் ஒரு வீடியோ தான் இருந்திருக்கும். ஸோ அதே டெலீட் பண்ணிடுறான். ஸோ இப்போது கிம்மை தான் முறைச்சி பார்க்குறான். அந்த ஃபோனை பார்க்குறான். ஸோ அந்த ஃபோன் எப்படி உடையுதுன்னே தெரியாமல் அப்படி போட்டு உடச்சிட்றான். அது இன்னொரு டைம் யூஸே பண்ண முடியாத அளவுக்கு. ஸோ வந்து அதை கிம் பார்த்துட்டு உடச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே ஒரு மாதிரி ரத்த கண்ணீரோடு பார்த்துட்டு இருக்கான். ஜெயிக்கும் அவன் ஃபேஸ்லேயே ஒரு ஹிட்டு வச்சுட்டு, இன்னொரு டைம் என் லைன் உள்ள வந்து சித்தடா நீ அப்படின்ட்டு இப்போ அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இப்போது வீட்டுக்கு தான் வந்து பார்க்குறான். பார்த்தா இன்னும் நீங்கள் ரூமில் தான் அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகே ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ கோவம் இருந்திருக்கும். ஜேகே விட்டு பிரிஞ்சு போகணும் அந்த மாதிரிலாம் தோணியிருக்கும். பட் அந்த வீடியோ பார்த்தோன்னே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போலட்டு அதை பற்றியே நினச்சிட்டு அழுதுட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஜேகே நினச்சிருப்பான், இதுக்கு அப்புறமேட்டு இவன் கூட இருக்க தேவையில்ல, கொஞ்ச நாள் போய் அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு வந்துட்டோம், யாருமெல்லாம் அவளுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறான். நீங்கள் அப்படியே ஒரு 5 மினிட்ஸில் எந்திரிச்சு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போது எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அது ஒரு ஈவினிங் டைமாக இருந்திருக்கும். ஸோ வெளில வரீங்க. ஜேகே தான் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட் பண்ணி இந்த மாதிரி வேர் பண்ணியிருக்கான் பிளாக் கலரில். ஸோ இப்போ முன்னாடி தான் நீங்கள் போகிறீங்க. அதில் வந்து ஜேகே அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறீங்க. பட் ஜேகே உங்களை கண்டுக்கவே இல்லை. உங்களாம் அவ்வளோ கோவம் விட்டு அடிச்சிருவான். அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு தான் உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் இருக்கான். ஸோ வந்து ஜேகே நம்ம மேலே கோவமாக இருக்கார் போல் சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் உட்காரிங்க. ஸோ அவரோட கையை பிடிச்சிட்டு, மாமா நான் பண்ணது தப்பு தான், ஐம் சாரி, எனக்கு இப்படிலாம் ஆகும்னு தெரியாது, நான் வந்து போகணுன்னு நினச்சேன், அங்கே அப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கல, உங்களுக்கு தெரியாமல் போயிருக்க கூடாதுடா, மன்னிச்சிருங்க, ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி அழுகுறீங்க. அப்படி அழுகுறீங்க. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் அவள் ஸ்டில் எதுவுமே கண்டுக்கல. இவளை விட்டு அப்படி தான் பண்ணிகிட்ருப்பா, இன்னும் என்னென்ன பேசுகிறான்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் உள்ள. பட் அதை ரசித்து கேட்டுட்டு தான் இருக்கான். நான் இனிமேல் உங்களை விட்டு போகிறதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஐம் சாரி, என்கிட்ட பேசுங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் இனிமேல் பண்ண மாட்டேன். போது நிறுத்துவான். வீட்டுக்கு போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன், போய் உங்கள் அப்பா வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டு போகிறோம், போ, டிவோர்ஸ் தானே, ஒரு 6 மாதத்துல உங்கள் வீட்டுக்கு வந்து இருக்கும், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். டிவோர்ஸா
அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க. இல்லை எனக்கு டிவோர்ஸ் வேணாம், ஐம் சாரி சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கிட்ட வரீங்க. ஜேகிக்கு வந்து 1 செகண்ட் சிரிப்பு தான் வருது. ஏய் பொடி சாவச்சிருவேன் பண்ணுறலாம் பண்ணிட்டு டே வருவாங்க பொடி அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விடுறான். ஜேகே ஐம் சாரி சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வந்து அவனோட நெஞ்சு பிடிச்சி வந்து இப்படி குத்திட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து 1 செகண்ட் பார்த்து முறைக்கிறான். நீங்கள் வந்து என்ன யோசிச்சிங்கன்னு தெரியல. டக்குன்ட்டு வந்து ஜேகேவை கிஸ் பண்ணுறீங்க, லிப் லாக் மாதிரி பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியல, அப்படியே சும்மா தான் வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே இருக்குமா. ஜேகேக்கு வந்து 1 செகண்ட் சிரிப்பு தான் வரும், இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ப்ளஷ்ஷாகவும் இருக்கும். அவன் எதுவுமே பேசலை. வந்து உங்களுக்கு எப்படி பண்ணோன்னு தெரியலையா. ஸோ அப்படியே வந்து இப்படி ஜேகேவை தான் பார்க்குறீங்க. எனக்கு கிஸ் பண்ணுறது தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்றுமே புரியாமல் சொல்லவும் இவனுக்கு இன்னும் சிரிப்பு தான் வருது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், பட் முடியல. ஸோ வந்து உங்களை பார்க்க நல்லா ஹாட்டாக உட்காந்துட்ருக்கீங்களா, சாரீலாம் வியர் பண்ணிட்டு. எப்பயுமே உங்கள் கண்ணுக்கு அவனோட கண்ணுக்கு நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக தான் தெரிவிங்க. இப்படிலாம் வந்து பக்கத்தில் பண்ணுறீங்களா. சும்மாவே வந்து அப்படி இப்படி இருப்பான். நீங்களே வந்து இப்படிலாம் மூவ் பண்ணுவோம் எப்படி சொல்லுங்கள். கோவம்லாம் போயிடுச்சு. ஸோ வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே அவங்க நெக்கை பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படி டைட்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ வந்து நீங்களும் வந்து அப்படி அந்த கிஸை பிரேக் பண்ணிவிட்டு ஐம் சாரி நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இப்போது ஜேகேவும் சரி ஓகே இனிமேல் பண்ணக்கூடாது, எங்கேயாச்சும் போகணுன்னு தோணுச்சுன்னா அம்மாகிட்ட சொல்லணும், நான் போய் ஓகேவா வந்து எங்கே போனாலும் நான் கூப்பிட்டு போகிறேன், ஓகே அடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும். அவனுக்கு ஒன்றும் பேச வர முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஃபஸ்ட் டைம் இப்படிலாம் நம்மகிட்ட பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் நீங்கள் இது வரைக்கும் ஜேகே கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டீங்க. என்னென்னா அவன் கேட்குற பதில் சொல்வீங்க கேள்விக்கலாம், பட் எதுவுமே பேச மாட்டீங்க. ரொம்ப இப்படிலாம் வந்து நீங்கள் சொல்லவும் அவனுக்கு ஒரு மாதிரி திணறுது. ஸோ இப்போ வந்து உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக இருக்கும், உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போய் அவன்கிட்ட ஒன்று கேட்கலான்ட்டு வரீங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடி எனக்கு எனக்கு ரொம்ப இல்லை எனக்கு ஒன்று வேணும், ஆனால் அது ரொம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே புரியாமல் சொல்கிறீங்க. சரி கொஞ்சம் ஒரு ஹிட் ஆகுது ஏதோ, என்ன வேணாம் என்ன ரொம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதுதான் நீங்கள் தினமும் நைட்டு என்ன ஒன்று பண்ணுவீங்கள்ல, அது வேணும் ஆனால் ரொம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஜேகேக்கு புரிஞ்சிருது நீங்கள் சாஃப்டாக பண்ணணும்னு சொல்கிறீங்க போல், அதை கூட இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான் ஸ்டேர் பண்ணி. ஸோ வந்து நீங்களே பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டு இப்படிலாம் கூப்பிட்றீங்க, விடுவானா கோமாச்சும் மயிராச்சுன்ட்டு உங்களை அப்படியே வந்து தூக்கிக்கிறான் ப்ரைடல் ஸ்டைலில். பண்ணலாமாடி பண்ணாடி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரூமுக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறான், அவங்கள பெட்டை பார்க்குறான், உங்களை பார்க்குறான், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது அந்த பாத்ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ உங்களை அப்படியே நிற்க வச்சிடறான். இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்த மாமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கும். ஜேகே வந்து ஷோ எல்லாம் வந்து ஏன் இதுங்கெல்லாம் கேட்கக்கூடாது அப்படி பண்ணுறடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து கொஞ்ச நேரத்துலேயே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ இப்போது உங்களை ஷவர் கிட்டே கொண்டு வந்து நிற்க வைக்கிறான். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இப்படிலாம் வந்து கூட கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி நிற்கிறீங்களா, ஒரு மாதிரி ரொம்ப கூச்சமாக இருக்குது, நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே மேலே பார்க்க வைக்கிறான் அவனோட ஐஸை. ஏனது இல்லை இப்போ தான் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து ஜேகே உங்களை ஸ்டார் பண்ணுறான். வந்து நீங்கள் அவனை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து 1 செகண்ட் ஜேகேவோட ஃபேஸே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்க அவ்வளோ இந்த ஹேண்ட்ஸமாக மேன்லி லுக்கோடு அவ்வளோ ஹாட்டாக இருக்கான். உங்களுக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல.
ஸோ வந்து அவனோட ஃபேஸே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகேவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹிப் கிட்ட தான் கை இருக்குமா, அதை அப்படியே மேலே கொண்டு போகிறான். ரொம்ப கூச்சமாக இருக்குது. உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, பட் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஸோ வந்து அப்படியே வந்து நல்லாவே வந்து ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவங்க கழுத்தை தான் வந்து நல்லாவே டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது. ஸோ அவங்கள அப்படியே வந்து தூக்கிடுறான். தூக்கி அவனோட வந்து ஸ்டொமக்கில் மாதிரி உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து அப்படியே வாலில் பின் பண்ணுறான். இப்போது அப்படியே உள்ள ஹின் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் ரொம்ப பெயினாக தான் இருந்திருக்கும், பட் இப்படி இருக்கிறத பார்க்கும்போது அப்படி இருக்கும். உங்களுக்கு ஒன்றுமே பேச முடியல. வந்து நீங்களும் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து ஜேகேக்கு நீங்கள் இப்படி சிரிக்கிறத பார்க்கும்போது நல்லா இருக்கும். கொஞ்சம் செகண்ட் சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை அவன் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணுறது. ஸோ வந்து அவன் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே போகுது. இப்போ உங்களை எல்லாமே முடிச்சிடுறான். அப்படியே வந்து குழந்த மாதிரி உங்களை வந்து பெல்ல படுக்க வச்சுட்டு இப்போ அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே திரும்பி ஜேகேவை தான் பார்க்குறீங்க. என்ன சொல்ல போகிறான், என்ன பண்ண போகிறான் அடுத்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜேகேக்கு வந்து நீங்கள் இப்படி பார்க்கல, ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துடுறான். ஸோ வந்து நீங்களும் ஜேகேவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நான் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்பி படுக்கலான்னு போகிறீங்க. ஸோ வந்து ஜேகே வந்து திரும்பி படுத்திருப்பீங்களா, அப்படியே உங்களை மறுபடியும் திருப்பி போட்டு அவனை பார்க்குற மாதிரி, ஏய் என்னடி ஏறணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஐஸையே பார்த்துட்டு ரொம்ப கிட்ட இருந்து கேட்குறான். எதுவுமே போடல, 2 பேருமே ஜஸ்ட் பெட்ஷீட்டை மட்டும்தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவன் கேட்கும் போது உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லணும்னு தோணுது, பட் வந்து ஏதோ ஒன்று தடுக்குது. இல்லை வேணாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாமா எனக்கு ஒரு பாப்பா வேணும், அந்த மாதிரி க்யூட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பாரா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து அப்படியே வாய் பிளந்து பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நல்லா ஊர் சுற்றணும், நல்லா இருக்கணும், வந்து கல்யாணமே பிடிக்காது அந்த மாதிரி இருப்பீங்க, அந்த மாதிரி இருந்திருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து இப்படி கேட்டோடனே இல்லை புரியல அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே கேட்குறான். அதுக்கு வந்து சொல்கிறீங்க, எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும் தான், எனக்கு ஒரு பாப்பா வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகே சிரிச்சுக்கிட்டே, ஏய் இப்போ பண்ணதுக்கே அடுத்த மாதம் நீ ஆயிரம் கன்ஃபார்மாக அப்படின்ட்டு. ஸோ வந்து உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்கிடுறான். இதுக்கப்புறமேட்டு நான் என்னங்க சொல்கிறதுல இருக்குது, நீங்கள் 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக இருங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நான் அதுக்கு வந்துட்டு சொல்லுங்கள். புரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, தானே அந்த 1 ஷாட் முடியுது. பாய் டார்மி. ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேனா அப்படின்ட்டுலாம் எனக்கு தோணிகிட்டு இருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஏன் கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க. நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கமெண்ட்லாம் பண்ணுங்கள், லைக்கும் போட்டு விட்ருங்க, பாவம் இல்லை. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. மீன்ஸ் பை அமீஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க.